டிஎஸ்ஏ பேட்டர்ன் சீரிஸோட 3rd எபிசோட்ல நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி 2 எபிசோட் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இது வந்து 3rd எபிசோட். இதில் வந்து வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ வந்து நம்ம கவர் பண்ணலாம். இதுதான் இந்த சீரிஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 2 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அது ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். பிகாஸ் அந்த 2 வீடியோவில் இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பாயிண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை, 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை நமக்கு ஏற்ற மாதிரி இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அதே இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டு விண்டோ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டர்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். இப்படி அப்படியே சேமாக மூவ் ஆகும். அந்த நடுவில் இருக்கிற அந்த 2 பாயிண்டருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு டேட்டாவை தான் வந்து விண்டோன்னு சொல்லுவோம். பட் நம்ம இந்த எபிசோடில் பார்க்குற வேரியபிள் விண்டோவில் வந்து அந்த விண்டோ சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். அதுவும் சில கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இதுதான் வந்து வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோனா என்னன்னா, ஃபிக்ஸ்டு ஸ்லைடிங் விண்டோவில் விண்டோ சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இங்கே வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், குறைக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது மூலயமா அந்த ப்ராப்ளமுக்கு எது தேவையோ, அந்த ப்ராப்ளமுக்கு எது பெஸ்ட் ரிசல்ட்டாக தேவையோ அதை நம்மளால வந்து கொண்டு வர முடியும். அதுவும் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஒரே லூப்பில் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். O(n) அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு விண்டோக்கும் ஸ்லைடிங் விண்டோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபர்தராக வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஒரே டிஃப்ரென்ஸ் தான். விண்டோ சைஸ் வந்து ஃபிக்ஸ்டில் வந்து சேமாக இருக்கும். லைக் வந்து இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சப்பரே சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம போகிற வரைக்குமே சேமாக தான் இருக்கும். பட் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 1ல் இருக்கும், அப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகி 2ஆக மாறும், அப்புறம் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகி 1க்கு வரும். இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் பண்ணுறது தான் இதோடைய லாஜிக். அந்த லாஜிக் தான் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். லைக் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், கான்ட்ராக்ட் பண்ணுறோம், அதுதான் இங்கே அப்ளை ஆகும். அதே பிரின்சிபல் தான் இங்கே அப்ளை ஆகும். நமக்கு தேவைப்படுற மாதிரி அந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம இழுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். எப்போ வந்து வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, எப்போல்லாம் வந்து நமக்கு கொடுத்த அரே ஆர் ஸ்ட்ரிங்கில் வந்து லாங்கஸ்ட் ஆர் ஷார்டஸ்ட் சப் அரே ஆர் சப்ஸ்ட்ரிங் அது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ வந்து அப்ளை பண்ணலாம். எப்போ ஃபிக்ஸ்டாக வேரியபிள் போகணும்னு நினைக்கிறோமோ அது வந்து மேஜராக வந்து நமக்கு வந்து விண்டோ சைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டு பக்கம் போகலாம். விண்டோ சைஸே கொடுக்கலன்னா நம்ம வேரியபிள் பக்கம் வந்து போகலாம். அண்ட் ஸ்லைடிங் விண்டோ ஆர் வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ இந்த பேட்டர்னுக்கான சில கீ இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்த அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கும். லைக் லாங்கஸ்ட், ஷார்டஸ்ட், சப்பரே, சப்ஸ்ட்ரிங், அட்மோஸ்ட் கே எலமெண்ட்ஸ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பேட்டர்னை வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன்லேயே இருக்கிற ரெலவெண்ட் ப்ராப்ளமை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து பில்ட் ஆகும். அது மூலிமா ஈஸியாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்னில் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். நான் வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன் கீ இண்டிகேட்டர்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் இருக்குது, சப்ஸ்ட்ரிங் இருக்குது, வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ்ன்றது ஒரு கண்டிஷன். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான சப்ஸ்ட்ரிங்னா வித்தவுட் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ். அதாவது அந்த சப்ஸ்ட்ரிங்கில் டூப்ளிகேட் கேரக்டர்ஸே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்ட்ரிங்கில் எந்த சப்ஸ்ட்ரிங் வந்து லாங்கஸ்ட் லென்த்தில் இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், மேக்ஸ் லென்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசி ஏபிபி பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து அவுட்புட். ஏன்னா ஏபிசின்றது தான் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங், அதோடைய லென்த் என்ன 3, அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இதில் பிசிஏ சிஏபியும் கரெக்ட் ஆன்சர் தான். பட்
நம்ம லென்த் மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். இங்க நம்ம வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பனாதான் வேற பேட்டர்ன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்க வெறும் லென்த் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை மேக்ஸ் லென்த். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, அதுல லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸோடைய லென்த் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு சப்ஸ்ட்ரிங்னா என்ன, நமக்கு வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் PWWK கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து கண்டினியூஸா இருக்கணும். லைக் PWன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங், Pன்றதே ஒரு சப்ஸ்ட்ரிங் தான், PWW ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். எது சப்ஸ்ட்ரிங் இல்லைன்னா, இங்க P இருக்கு, இங்க K இருக்குன்னு வச்சுக்கோங்க. PKன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் கிடையாது. ஏன்னா இது 2 கேரக்டர்ஸை ஸ்கிப் பண்ணிருச்சு, 2 W ஸ்கிப் பண்ணி இங்க இதை வந்து சூஸ் பண்ணிருக்கு. P and Kன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் கிடையாது. ஏன்னா சப்ஸ்ட்ரிங்கோட ரூல் என்னன்னா, கேரக்டர் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸா இருக்கணும், அண்ட் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா PKன்றது வந்து கேரக்டர்ஸை ஸ்கிப்பும் பண்ணிருக்கு, ஒரிஜினல் ஆர்டர்லயும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங் கிடையாது. அண்ட் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த சப்ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு வாட்டி வரக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது, டூப்ளிகேட் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் Pன்றது ஒரு யூனிக்கான ஒரு சப்ஸ்ட்ரிங், PWவும் ஒரு யூனிக்கான சப்ஸ்ட்ரிங். ஏன்னா Pயும் 1 டைம் தான் இருக்கு, Wயும் 1 டைம் தான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா PWW W 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ டூப்ளிகேட்ஸ் இருக்குன்றதுனால இது வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங் கிடையாது. சப்ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் அந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பாக்குறப்ப சில கீ அப்சர்வேஷன்ஸை நான் ஷேர் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச அப்சர்வேஷன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த கண்டுபிடிச்ச அந்த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதோட லென்த்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும், மேக்சிமம் லென்த். ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரிங்கே ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நிறைய ரூல்ஸ், நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லாஜிக்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் 3 edge cases நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்டையர் ஸ்ட்ரிங்குமே வந்து யூனிக்கா இருந்ததுன்னா அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கோட லென்த்துமே நம்ம ஷேர் பண்றது தான் இங்கே வரும். இது வந்து worst கேஸ் சினாரியோவில் வந்து இது வந்துடும். நெக்ஸ்ட் 2 மெயினான எட்ஜ் கேசஸ், இது வந்து நீங்க கோட் எழுதுறப்ப இதை நீங்க ஸ்டார்டிங்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், இல்லைனா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கேசஸ் வந்து கிளியர் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சப்போஸ் நமக்கு கொடுத்த அந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, எப்படி இருந்தாலும் மேக்சிமம் லென்த் வந்து 0வா தான் இருக்கும். அது நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்ட அந்த உள்ள இருக்கிற லாஜிக்லாம் வந்து நம்ம ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணோம். சேம் ஒரே கேரக்டர் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் 1 ரிட்டர்ன் பண்ணாலே போதும், எப்படி இருந்தாலும் மேக்சிமம் லென்த் வந்து 1ஆ தான் இருக்கும். ஸோ இந்த 2 எட்ஜ் கேசஸையுமே வந்து நீங்க வந்து கோட் பண்றப்ப ஸ்டார்டிங்லேயே போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்க்கலாம். இருக்கிறதுலே நமக்கு வந்து டக்குன்னு தோன்ற ஒரு சொல்யூஷன்னா இதுவாக தான் இருக்கும். யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தோன்ற சொல்யூஷனை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வேறு லாஜிக் இருந்தாலும் ஆப்டிமைஸ்டா இருக்காது. அதாவது அந்த ரன் டைம், மெமரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம எழுதுற அந்த ஒரு லாஜிக் தான் ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை பார்த்தாலே தெரியுது, ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன, இருக்கிற எல்லா பாசிபிளான சப்ஸ்ட்ரிங்கையும் வந்து எடுத்து ஒவ்வொன்றையும் வந்து வேலிடா இல்லையான்னு செக் பண்ணி அதுல எது மேக்ஸிமம் லென்த்தா இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ். அதுக்கான அல்காரிதம் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். 3 ஸ்டெப் தான் மெயினா. 1, எல்லா பாசிபிளான சப்ஸ்ட்ரிங்கையும் வந்து நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி வந்து ஜென்ரேட் பண்ணோம். அப்புறம் ஜென்ரேட் பண்ண எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம், அதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் யூனிக்கா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நமக்கு கொடுத்த கண்டிஷன் அதானே, வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். அதை நம்ம வந்து செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து
எது வந்து மேக்ஸிமம் லென்த்தோட இருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். எப்படி வந்து ஒரு கேரக்டர் யூனிக்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் செட். எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து செட்ன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதோட ஒரு கோர் கேரக்டரிஸ்டிக்ஸே என்னன்னா டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு செட்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங்கை வந்து அந்த சப்ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் செக் பண்ணலாம். சப்போஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சப்ஸ்ட்ரிங்னா அதுலக்க ஒரு கேரக்டர் எடுத்து அது வந்து செட்டில் இருக்கா இல்லைன்னா தூக்கி அந்த செட்டில் போட்டுடணும். மறுபடியும் ஒரு கேரக்டர் எடுக்கணும் சப்ஸ்ட்ரிங்ல இருந்து எடுத்துட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் போடணும். சப்போஸ் இருந்ததுன்னா டூப்ளிகேட், இந்த சப்ஸ்ட்ரிங்ல வந்து டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸோட சுடோ கோட். நான் 2 கோட் வச்சிருப்பேன். 2 கோட்னா அந்த கோடை வந்து 2ஆக பிரிச்சிருப்பேன். ஒன்று வந்து அந்த மெயின் கோட், இன்னொன்று வந்து யூனிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன்ல செட் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுக்கான கோட். இது வந்து தனி ஃபங்க்ஷனாக எழுதியிருப்பேன். இது வந்து சூடோ கோடாக தான் கொடுத்துருப்பேன். உங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி எழுதிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து அப்படியே போட்டு பார்க்காமலே ஸ்ட்ரெயிட்டாக ஆப்டிமைஸ் போவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்றது வந்து நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப தான் தெரியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சே வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும் சில கேசஸில். அதனால தான் சொல்லுவேன் ப்ரூட் ஃபோர்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ஆப்டிமைஸ் போங்க. இன்டர்வியூலையும் நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் போகிறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து இன்டர்வியூருக்கு வந்து கிளியராக புரியும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்டிமைஸ் போயிட்டீங்கன்னா ஏதோ உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பட் அவங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் வீடியோ பார்த்து தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்லிட்டு அப்புறம் வந்து பெட்டரோ இல்லைன்னா ஆப்டிமல் அப்ரோச்சுக்கோ போகலாம். ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன். நான் சொன்ன அந்த HKS தான். கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து எம்டியாக இருக்குன்னா 0 ரிட்டர்ன் பண்ணணும். மேக்ஸிமம் லென்த்துன்ற ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்டாக நம்ம வந்து சென்ட் பண்ணுறதுக்கு. இங்கே நம்ம 2 லூப் யூஸ் பண்ணுறோம். அது 2 லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இங்கே ஆல் யூனிக்காக இல்லையான்னு இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு பூலியன் ஃபங்க்ஷன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நம்ம கொடுத்த சப்ஸ்ட்ரிங் வந்து ட்ரூவா இல்லையான்னு வந்து நான் அந்த செட்டு கான்செப்ட் சொல்லியிருப்பேன்ல அதில் செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். சப்போஸ் ட்ரூவா இருந்ததுன்னா இங்கே நமக்கு வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து அப்டேட் ஆகும். ட்ரூவா இல்லைன்னா அடுத்த சப்ஸ்ட்ரிங் போயிடும். இந்த கீழே இருக்கிற இந்த இது வந்து பர்ஃபார்ம் ஆகாது. அதாவது மேக்ஸிமம் லென்த் வந்து அப்டேட் ஆகாது. இதுதான் வந்து யூனிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கோட். இனிஷியலாக வந்து ஒரு செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு லூப்பில் வந்து அந்த சப்ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் வரையும் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறப்ப அதை வந்து ஒரு கேரக்டர் வேரியபிளில் போட்டு இது வந்து ஆல்ரெடி அந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கா செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இருக்குன்னா இது வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங் கிடையாது, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணு. சப்போஸ் இல்லைனா அந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் போடு, அவ்வளோதான். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் இருக்குன்னா அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். சப்போஸ் இல்லைன்னா தூக்கி அதில் போடுவோம், மறுபடியும் அடுத்த கேரக்டருக்கு போவோம். இது வந்து அந்த சப்ஸ்ட்ரிங் முடிகிற வரைக்கும் போயிட்டு முடிஞ்சிச்சுன்னா இந்த மொத்த ப்ராசஸும் முடிஞ்சிச்சுன்னா இந்த மொத்த ஸ்ட்ரிங்குமே வந்து ஒரு யூனிக்கான ஸ்ட்ரிங்குன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். நம்ம வந்து இதை வந்து ஐட்ரேஷன் வைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதை வந்து அந்த ஸ்ட்ரிங் மொத்த ஸ்ட்ரிங்கும் இது அதோடைய இண்டெக்ஸ். இனிஷியலாக வந்து ஐ ஜேன்னு 2 இது வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஐன்றது லெஃப்ட் பாயிண்டர்னு எடுத்துக்கோங்க, ஜேன்றது ரைட் பாயிண்டர்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பீன்ற ஒரு இதுதான் சப்ஸ்ட்ரிங், அதோடைய லென்த் என்ன 1 இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஆல் யூனிக்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அனுப்புறோம். அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் அதாவது 0, எண்டிங் பொசிஷன் 0 அனுப்பிட்டு செக் பண்றோம். இதுதான் வந்து அதோடைய ஸ்டெப்ஸ். இந்த ஆல் யூனிக் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு லூப் யூஸ் பண்ணியிருப்போம்ல, எப்படி இருந்தாலும் இது ஒரு சப்ஸ்ட்ரிங்னால ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். பி வந்து ஒரு கேரக்டர், அது வந்து ஆல்ரெடி செட்ல இருக்கான்னு செக் பண்ணும். செட் ஆல்ரெடி எம்டியா தான் இருக்கு, ஸோ அது செட்குள்ள போடுறோம். போட்டதுக்கப்புறம் இந்த லூப் எண்ட் ஆயிரும். எண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தோம். ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஆல் யூனிக்ன்றது வந்து அது ட்ரூன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து அப்டேட் ஆகும் 1ன்னு. இப்போ அடுத்த ஐட்ரேஷன் ஐ வந்து ஜே வந்து அடுத்த பாயிண்டர் போகும். இப்போ சப்ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பிடபிள்யூன்னு. இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங்கும் இதோடைய அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் 0 and 1 வந்து இந்த ஆல் யூனிக் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்து இந்த லூப் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் 0 பீன்ற கேரக்டர் செக் பண்றோம், அது ஆல்ரெடி செட்ல இருக்கா, செட் எம்டியா தான் இருக்கு, ஸோ இல்லை செட்ல வந்து ஆட் பண்றோம். ஸோ செட் வந்து இப்படி ஆயிரும் பீன்னு. இப்போ அடுத்த ஐட்ரேஷன்ல டபிள்யூ செக் பண்றோம். டபிள்யூ ஆல்ரெடி செட்ல இருக்கா, இல்லை பி தான் இருக்கு, டபிள்யூ இல்லை. ஸோ நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ பி டபிள்யூன்னு ஆயிரும். சப்ஸ்ட்ரிங் முடிஞ்சிடும், லூப்பு எண்ட் ஆயிரும். லூப் எண்ட் ஆயிடுச்சுன்னு என்ன சொன்னேன், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம்னு சொன்னேன். ஸோ ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து 2. இப்போ அடுத்த ஐட்ரேஷன் பாயிண்டர் வந்து அடுத்த இதுக்கு போகும். இப்போ சப்ஸ்ட்ரிங் என்னன்னா PWW. ஆல் யூனிக் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த சப்ஸ்ட்ரிங்கும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் வந்து நம்ம அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள ஐட்ரேஷன் நடக்கும். பீன்ற கேரக்டர் வந்து செக் பண்றோம், செட்ல இருக்கா, செட் எம்டியா தான் இருக்கு, ஸோ ஆட் பண்றோம். அடுத்து டபிள்யூ இருக்கான்னு செக் பண்றோம். டபிள்யூ வந்து இல்லை பி தான் இருக்கு, ஸோ ஆட் பண்றோம். இப்போ செட் வந்து PWன்னு இருக்கு, டபிள்யூன்றதை செக் பண்றோம். ஆல்ரெடி டபிள்யூன்னு இருக்கிறதுனால இது வந்து ஒரு டூப்ளிகேட் கேரக்டர், ஸோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து அப்டேட் ஆகாது. போன இதில் இந்த 2 தான் அப்படியே இருக்கும். அண்ட் அடுத்த இதில் வந்து ரன் ஆகும். இதே மாதிரி வந்து ஐட்ரேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ரன் ஆகும். ரன் ஆகிட்டு கடைசியாக நமக்கு வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து 3ன்னு கிடைக்கும். அதை வந்து கடைசியாக ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த எல்லா ஐட்ரேஷன்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இந்த மொத்த சொல்லி கொடுக்குற இந்த டாக்குமெண்ட்டுமே வந்து பிடிஎஃபாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறப்பவே வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐட்ரேஷன்ஸ்லாம் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா 1 மணி நேரம் போகும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ காம்ப்ளெக்சிட்டி வந்து செக் பண்ணலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n³). ஏன்னா இங்கே நம்ம வந்து 3 லூப் யூஸ் பண்ணுறோம். 2 லூப் வந்து அவுட்டர் இன்னர் வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல் யூனிக்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து ஒரு லூப் இருக்கு. ஸோ 3 லூப், அப்போனா O(n³) வரும். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n), ஏன்னா செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம், அதோடைய சைஸ் வந்து n. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம்னா கிளியரா புரியுது. இது வந்து ஒரு ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கிடையாது. ஏன் வந்து இது வந்து ஸ்லோவா இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்ட்ரிங்ல வந்து 6 கேரக்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 21 சப்ஸ்ட்ரிங் வந்து இது செக் பண்ணும். அண்ட் 21 சப்ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸையுமே வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம், அதாவது யூனிக்கா இருக்கா இல்லையான்னு. ஸோ அன்னெசரியா வந்து ரெப்பிடேட்டிவ் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் PWன்ற ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து செக் பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி Pன்றத செப்பரேட்டா வந்து வெரிஃபை பண்ணியிருப்போம், டபிள்யூவும் செப்பரேட்டா வெரிஃபை பண்ணியிருப்போம். இப்போ PWWன்னு பண்றப்ப ஆல்ரெடி இந்த PW வந்து முன்னாடி நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ மறுபடியும் ரீவெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒர்க் தான், ரெப்பிடேட்டிவா நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனால ரன் டைமும் வந்து யூஸ் ஆகும், மெமரியும் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஆப்டிமைஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கேரக்டர்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்னா
5050 சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். 1000 கேரக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்னா 5 லட்சம் சப்ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் ஆகும். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றது டைம் ஆகும். ஸோ இது ஆப்டிமைஸ் கிடையாது. இப்போ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்தோம். அதுலேருந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். டேக்அவேஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமாக நான் என்ன சொல்லுவேன்னா ரிடண்டன்சி, அதாவது ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PWன்ற ஒரு சப்ஸ்ட்ரிங் நம்ம வந்து செக் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் டைம் PWWன்ற ஒரு சப்ஸ்ட்ரிங் செக் பண்ணுறப்ப ஆல்ரெடி PWன்றதை செக் பண்ணிட்டோம், மறுபடியுமே வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரிப்பீட்டேட்டிவாக அந்த ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. செகண்ட் வந்து நாட் லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் PWWன்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறப்ப அது வந்து வேலிடா இல்லைன்னு தெரியும். ஸோ PWWKன்றதும் வேலிடா இருக்காது, PWWKEனும் வேலிடா இருக்காது. இதுக்கப்புறம் வர எந்த கேரக்டர்ஸ் ஆட் பண்ணாலுமே அது வந்து வேலிட் கிடையாது. ஸோ நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணாம அந்த ப்ராசஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து எல்லா பாசிபிளான இதையும் செக் பண்ணிட்டு இருக்கு, பட் ஆப்டிமைஸ்டா பண்ணல. அதாவது ஃபெயிலியர்ஸ்ல இருந்து கத்துக்காம அது பாட்டுன்னு எல்லாமே ஜெனரேட் பண்ணிட்டு அதுல இருந்து சால்வ் பண்ணுது. அது ஆப்டிமைஸ் கிடையாது. நான் இதுல இருந்து என்ன ஒரு கீ இன்சைட் பார்ப்பேன்னா, ஒரு வேலிடான ஒரு சப்ஸ்ட்ரிங் நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Pன்றது ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங் நான் சொல்லுவேன் இந்த கண்டிஷன் படி, வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி PW வந்து நம்ம செக் பண்ணோம். அண்ட் அதுவும் வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங். மறுபடியும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் PWW. ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு இன்வாலிடான சப்ஸ்ட்ரிங் நம்ம பார்த்தோம்னா, PWW வந்து ஒரு இன்வாலிடான சப்ஸ்ட்ரிங், அதை பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணோம் அன்டில் அந்த சப்ஸ்ட்ரிங்ல டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இல்லாத வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PWWன்றது வந்து ஒரு இன்வாலிடான சப்ஸ்ட்ரிங், அதோட லெஃப்ட் மோஸ்ட் என்ன P, அதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ சப்ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும், WWன்னு இருக்கும், ஸ்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கு. இப்போ லெஃப்ட் மோஸ்ட் என்ன W, அதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ என்ன இருக்கு, W மட்டும் தான் இருக்கு. அது வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங். ஸோ வேலிட்னா என்ன சொன்ன, எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ WKன்னு வரும். இது வேலிடா, வேலிட். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் WKE. இது வேலிடா, வேலிட். ஏன்னா எந்த டூப்ளிகேட்ஸும் இல்லை. இப்போ மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் WKEWன்னு. இது வந்து வேலிடா கிடையாது, ஏன்னா இங்க ஸ்டார்டிங்ல ஒரு W இருக்கு, எண்டிங்ல ஒரு W இருக்கு. ஸோ இது வந்து இன்வாலிட். இன்வாலிட்னா என்ன சொன்னேன், லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம். லெஃப்ட் மோஸ்ட் வந்து W தான் இருக்கு, ரிமூவ் பண்ணிட்டா இப்போ ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்கும், சப்ஸ்ட்ரிங் வந்து KEWன்னு இருக்கும். இது வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங். இதுக்கப்புறம் வந்து மூவ் ஆகாது, ஏன்னா லாஸ்ட் எலமெண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்படிதான் அந்த ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்ட்ரிங் பண்றது அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. இதை நம்ம இங்கேயே பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு கான்செப்ட் தான் வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோவில் அப்ளை ஆகும். இது இப்படிதான் நம்ம பண்ணுவோம். அந்த விண்டோவோட ஸ்டார்டிங்கை வந்து நம்ம லெஃப்ட் பாயிண்டராகவும் அந்த விண்டோவோட எண்டிங்கை நான் வந்து ரைட் பாயிண்டராகவும் வச்சுக்க போறேன். ஸோ இது மூலியமா ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். இந்த லெஃப்ட் பாயிண்டர் நான் சொன்னல, அந்த ஒரு வேல்யூனான சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, இந்த ரைட் பாயிண்டரை ஒரு இது மூவ் பண்ணோம். மூவ் பண்ணிட்டா விண்டோ இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்ட்ரிங் வந்து பெருசாகும். இல்லை ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட் பார்த்துட்டோம்னா லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ்னா ஒன்றும் இல்லை, இந்த லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணோம், அவ்வளோதான். இந்த லெஃப்ட் பாயிண்டரையும் ரைட் பாயிண்டரையும் மூவ் பண்ணுறது மூலியமா நம்மளால ஒரே லூப்ல இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். எப்பவுமே நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பெட்டர் ஆப்டிமல்ன்றது தான் என்னுடைய ஒரு சஜஷன். ஏன்னா அப்பதான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரும். எடுத்தோடனே நீங்க வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து ஆப்டிமல் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான இன்ட்யூஷன் பில்ட் ஆகாது. என்ன பண்ணுங்கன்னா ஒரு ப்ராப்ளம் எடுங்க, ஒரு 30 minutes உங்களுடைய லாஜிக் வந்து அப்ளை பண்ணுங்க. அது டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆனாலும் சால்வ் ஆகாது பரவாயில்ல.
பேசிக் டெஸ்ட் கேசஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது கொடுத்த இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வரணும்னு இருக்கும். அது வந்தாலே போதும். ஏன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுறப்ப அது டைம் பார்க்கும், ரன் டைம் பார்க்கும், மெமரி பார்க்கும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அது வந்து ஒரு ஆப்டிமலாக இல்லையான்றதை கொடுக்கும். லீட் கோடில் சொல்கிறேன். ஸோ என்னுடைய இது வந்து இனிஷியலாக ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க, அண்ட் தென் உங்களுடைய லாஜிக்கை வந்து பில்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் வந்து செக் பண்ணும். ஆஃப் என் கியூப்ல வந்து இருக்கும். ரிடண்டன்ட் ஒர்க் வந்து மேசிவாக இருக்கும். பட் வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோவில் வந்து ஒரே விண்டோவில் எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் லாஜிக் படி ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து ரிடண்டன்ட், அதாவது அந்த ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க் இருக்காது. நம்ம வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸில் 6 கேரக்டர்ஸ் உள்ள அந்த ஸ்ட்ரிங் பார்த்தோம், PWWன்னு. அதில் வந்து 216 ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணி ஆகணும். பட் ஸ்லைடிங் விண்டோவில் 12 ஆப்ரேஷன் பண்ணாலே போதும். 6 வாட்டி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, 6 வாட்டி கான்ட்ராக்ட் பண்ணுறது வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். இதுதான் வந்து டெம்ப்ளேட் கோட். இனிஷியலாக வந்து ஒரு 4 விஷயங்களில் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர், இதுக்கு ஒரு வேரியபிள், ரெண்டுத்துக்கும் வந்து 0 அசைன் பண்ணிடுங்க. விண்டோ டேட்டா, இதுக்கு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த விண்டோ டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் பார்த்தப்ப செட் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்த ப்ராப்ளமில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுதான் வந்து இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராப்ளமில் வந்து மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரிசல்ட்ன்ற நேமுக்கு பதிலாக மேக்ஸ் லென்த்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாகலாம். நம்ம 2 லூப் யூஸ் பண்ணுவோம், வைல் லூப், இன்னொரு வைல் லூப். இந்த அவுட்டர் வைல் லூப் வந்து எதுக்குன்னா இந்த ரைட் பாயிண்டரை மூவ் பண்ண, அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் மூவ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இந்த இன்னர் வைல் லூப் எதுக்குன்னா சப்போஸ் நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து வேலிடாக இல்லைன்னா நம்ம இந்த விண்டோ வந்து இது பண்ணல, கான்ட்ராக்ட் பண்ணல, அதுக்கான லாஜிக் தான் வைல் லூப்பில் வந்து ரன் ஆகும். இப்போ இதை பார்க்குறப்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது புரியாமல் இருக்கலாம். நான் வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறப்ப உங்களுக்கு புரியும். இந்த சொன்னல நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. கோல் என்ன, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து அந்த விண்டோவை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம ஆஷ் செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் வந்து நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு விண்டோ இன்வாலிட்னா எப்போனா அந்த விண்டோவில் வந்து டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்குன்னா அது வந்து இன்வாலிட். விண்டோ வேலிட் எப்போனா அந்த விண்டோவில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வந்து யூனிக்காக இருக்குன்னா அது வந்து ஒரு வேலிட். நான் இங்கே விண்டோன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, சப்ஸ்ட்ரிங்கை தான் சொல்கிறேன். ஸ்லைடிங் விண்டோவில் வந்து நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இங்கே விண்டோன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இனிஷியலைஸ் பண்ணோம் வேரியபிள்ஸ்லாம். லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் இது ஒன்றும் இல்லை, அந்த சப்ஸ்ட்ரிங் ஆர் விண்டோவோடைய ஸ்டார்டிங்கை வந்து லெஃப்ட்டும் எண்டிங்கை வந்து ரைட்டும் சொல்லுவோம். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப ரைட்டை மூவ் பண்ணுறப்ப அந்த விண்டோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது சப்ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். லெஃப்ட்டை மூவ் பண்ணுறப்ப, ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறப்ப அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ஷ்ரிங்க் ஆகும், அதாவது விண்டோ வந்து ஷ்ரிங்க் ஆகும். அந்த உள்ள இருக்கிற அந்த விண்டோக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து செட்ன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் லென்த்ன்றது தான் நம்ம வந்து கடைசியாக ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த மெயின் லூப் வந்து இந்த மெயின் அது வெளில இருக்கிற அந்த வைல் லூப் எதுக்குன்னா இந்த எல்லா கேரக்டர்ஸையும் வந்து நம்ம செக் பண்ணோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் PW KEW இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் வந்து செக் பண்ணுறதுனால இந்த வைல் லூப் வந்து 6 டைம் ரன் ஆகும். இந்த வைல் லூப்பில் தான் இந்த ரைட் பாயிண்டரோடைய வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா கரண்ட் கேரக்டர்ன்ற வேரியபிளை வந்து வைல் லூப்பில் கிரியேட் பண்ணுவோம். அங்கே வந்து அந்த கரண்ட் கேரக்டரை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு 4ல் வந்து மெயின் லாஜிக் வந்து அப்ளை ஆகும். இந்த கரண்ட் கேரக்டர் வந்து ஆல்ரெடி இந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சப்போஸ் இல்லைன்னா குட், உங்களுடைய விண்டோ வந்து
எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சப்போஸ் இருக்குன்னா ஆல்ரெடி வந்து ஒரு டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து கான்ட்ராக்ட் பண்ணி ஆகணும், அதாவது லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து கான்ட்ராக்ட் லாஜிக். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் PWWன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் வந்து இங்கே இருக்கு, 0ல் இருக்கு லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர் வந்து 2ல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு வேலிடான சப்ஸ்ட்ரிங் கிடையாது. ஏன்னா 2 W இருக்கு, நம்ம தான் செக் பண்ணணும். இப்போ வந்து ரைட் பாயிண்டர் எங்கே இருக்கு, Wல இருக்கு. ஸோ கரண்ட் கேரக்டர் W தான். W போய் செக் பண்ண இந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் W ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு. W ஆல்ரெடி இருக்குன்னா இந்த லாஜிக் வந்து ரன் ஆகும். என்னன்னா W இருக்குன்னா லெஃப்ட் பாயிண்டரில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை வந்து இந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட் பாயிண்டரை ஒரு பக்கம் மூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பார்க்குறேன், இங்கே W இருக்கு, ஆல்ரெடி செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கா, இருக்கு. என்ன பண்ணும், லெஃப்ட் பாயிண்டரில் இருக்கிற கேரக்டரை செட்டில் இருந்து ரிமூவ் பண்ணும். லெஃப்டில் என்ன இருக்குது, P இருக்கு, Pயை வந்து இந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருந்து ரிமூவ் பண்ணும். ஸோ செட்டில் என்ன இருக்கும்னா வெறும் W மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் பாயிண்டர் ஒரு பக்கம் மூவ் பண்ணும். மூவ் பண்ணோடனே லெஃப்ட் இங்கே இருக்கும், ரைட் இங்கே இருக்கும். மறுபடியும் செக் பண்ணும் W இருக்கான்னு. இருக்கு. அப்போ என்ன பண்ணும், லெஃப்ட் பாயிண்டரில் இருக்கிற கேரக்டரை செட்டில் இருந்து ரிமூவ் பண்ணும். லெஃப்ட் பாயிண்டரில் W இருக்குது. ஸோ Wவை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் பாயிண்டர் ஒரு பக்கம் மூவ் பண்ணுவோம். இப்போ வந்து லெஃப்ட் வந்து இங்கே இருக்கும், ரைட்டும் இங்கே தான் இருக்கும். இப்போ செக் பண்ணுவோம் W இருக்கா, இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணதுனால இங்கே எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. இதுதான் அதோடைய லாஜிக். சப்போஸ் கரண்ட் கேரக்டர் செட்டில் இருக்குன்னா அந்த செட்டில் இருக்கிற லெஃப்ட் பாயிண்டரில் இருக்க கேரக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் பாயிண்டரை ஃபார்வர்ட் மூவ் பண்ணோம். இந்த ப்ராசஸ் வந்து அந்த கரண்ட் கேரக்டர் வந்து அந்த செட்டில் இல்லாத வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கான்ட்ராக்டோட லாஜிக். நெக்ஸ்ட், இந்த ப்ராசஸ் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த கரண்ட் கேரக்டர் வந்து செட்குள்ளே வந்து ஆட் பண்ணோம். இது வந்து எக்ஸ்பேண்ட் லாஜிக். கடைசியாக வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து அப்டேட் பண்ணோம். அதுக்கு வந்து ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1ன்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி கரண்ட் லென்த்தை கண்டுபிடிப்போம். அது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஸ்ட்ரிங், இதுதான் ஒரு சாம்பிள் விண்டோன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் பாயிண்டர் எங்கே இருக்குது, 2ல் இருக்குது. ரைட் பாயிண்டர் எங்கே இருக்குது, 4ல் இருக்குது. சப்ஸ்ட்ரிங் என்ன, 4KE. நம்ம பார்த்தாலே தெரியுது மொத்தம் 3 கேரக்டர்ஸ் இருக்குன்னு. பட் நமக்கு தெரியுது கோடில் எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னா ரைட் பாயிண்டர் மைனஸ் லெஃப்ட் பாயிண்டர் ப்ளஸ் 1. அதாவது ரைட்டில் என்ன 4 இருக்குது, 4 மைனஸ் லெஃப்ட் பாயிண்டரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1. 4 மைனஸ் 2 என்ன 2, 2 ப்ளஸ் 1 என்ன 3 வந்துருச்சா. 3 கேரக்டர்ஸ் 3ன்றது வந்துருச்சு. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த மொத்த லாஜிக் முடிஞ்சதுக்கப்புறம் ரைட் பாயிண்டரை நம்ம இது பண்ணோம், இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அப்போ தான் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போக முடியும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். இந்த 8 ஸ்டெப்ஸ் தான் 6 வாட்டி ரன் ஆகும். 6 வாட்டினா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கில் வந்து PWWKEW 6 கேரக்டர்ஸ் இருக்குன்னா இந்த 8 ஸ்டெப்புமே வந்து 6 வாட்டி வந்து ரன் ஆகும். n டைம்ஸ் வந்து இந்த 8 ஸ்டெப்பும் ரன் ஆகும். டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன், 8 n டைம்ஸ் ரன் ஆகும்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து 2 லூப் யூஸ் பண்றோமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டெம்ப்ளேட் கோட். இங்க அவுட்டர்ல ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுவோம், இன்னர்ல ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். பட் என்னன்னா இந்த அல்காரிதம் வந்து O(n)² கிடையாது. ஏன் சொல்றேன்னு இது பாருங்க. ரைட் பாயிண்டர் n டைம்ஸ் தான் மூவ் ஆகும். லூப் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆனாலும் ரைட் பாயிண்டர் வந்து ஃபார்வர்ட் மட்டும் தான் மூவ் பண்ணும். சேம் லெஃப்ட் பாயிண்டரும் ஃபார்வர்ட் தான் மூவ் ஆகும், பேக்வர்ட் மூவ் ஆகாது. ஸோ ரைட் பாயிண்டரும் n டைம்ஸ் தான் மூவ் ஆகும். லெஃப்ட் பாயிண்டர் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் n டைம்ஸ் மூவ் ஆகும். ஸோ ரெண்டுமே சேர்த்தா n + n 2n. 2n வந்து நம்ம O(n)ன்னு சொல்லலாம்.
ஸோ O of n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n தான். ஏன்னா நம்ம இங்கே செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால அது O of n. என்னன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து. இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை வந்து எக்ஸாம்பிளில் வந்து அப்ளை பண்ணி நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள் PWWKEW. நான் வந்து ஒரே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு இது வந்து இன்னும் பெட்டராக புரியுன்றதுக்காக தான். மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு குழம்பிடும். அதனால தான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நிறைய குழம்பிருப்பீங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து சேம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன். இனிஷியலாக செட் பண்ணது தான் லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர். விண்டோவோடைய ஸ்டார்ட் வந்து லெஃப்ட், விண்டோவோடைய எண்டு வந்து ரைட். இந்த ரைட் பாயிண்டர் வந்து அந்த வைல் லூப்லேயே வந்து அப்டேட் ஆகும். சரி, வைல் லூப்ல இல்லை, அந்த கடைசியாக நம்ம வந்து பண்ணுவோம்ல ரைட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு, அங்கே அப்டேட் ஆகும். அண்ட் இந்த கேர் செட்ன்றது ஒன்றும் இல்லை, செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அதில் தான் வந்து இந்த விண்டோவோடைய அந்த டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இந்த மொத்த லூப்போடைய இது, அந்த PWWKEW உடைய அந்த ஸ்ட்ரிங்கோடைய ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ரைட் 0ல் இருக்கும், லெஃப்ட் 0ல் இருக்கும். ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட் கேரக்டர் அது வரும், Pன்ற கேரக்டர் வரும். நம்ம என்ன செக் பண்ணோம், ஆல்ரெடி கேரக்டர் செட்டில் இருக்கான்னு செக் பண்ணோம். இனிஷியலாக வந்து கேரக்டர் செட் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ செக் பண்ணுறப்ப இல்லை. ஸோ Pயை வந்து அந்த கேரக்டர் செட்டில் ஆட் பண்ணுறப்ப இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் விண்டோவுடைய லென்த் வந்து அப்டேட் பண்ணோம், 1ன்னு அப்டேட் ஆயிரும். இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் ரைட் 1ல் இருக்கும், லெஃப்ட் 0லேயே தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் எதுவுமே நம்ம பண்ணல. இப்போ நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப வந்து Wன்ற கேரக்டர் வந்து ஆல்ரெடி செட்டில் இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லை, P மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த W வந்து இந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் PWன்னு இருக்கும் செட்டில். ஸோ இப்போ மேக்ஸிமம் லென்த்தை வந்து அப்டேட் பண்ணும். ஏன்னா PWன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங்கில் அப்டேட் பண்ணணும். இப்போ தேர்ட் ஐட்ரேஷனுக்குள்ளே வரலாம். ரைட் வந்து 2ல் இருக்கும். 2ல் இருக்கிறப்ப அதோடைய கேரக்டர் என்ன, W. ஆல்ரெடி செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு செக் பண்ணோம். இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா Wன்ற ஒரு கேரக்டர் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லாஜிக் படி லெஃப்ட் மோஸ்ட்ல என்ன இருக்கோ, அந்த லெஃப்ட் பாயிண்டர்ல என்ன இருக்கோ அதை செட்லேருந்து ரிமூவ் பண்ணோம். லெஃப்ட்ல என்ன இருக்கும்னா P தான் இருக்கும். ஸோ Pயை வந்து அந்த செட்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் பாயிண்டர் 1ன்னு மாறினதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணோம் W இருக்கா, இருக்கும். ஏன்னா P ரிமூவ் பண்ணிட்டா W இருக்கும். செக் பண்ணதுக்கப்புறம் W இருக்கு. ஸோ லெஃப்ட் பாயிண்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம ரிமூவ் பண்ணோம். லெஃப்ட் பாயிண்டரில் இப்போ W இருக்கு. ஸோ W ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட் பாயிண்டர் அப்டேட் பண்ணுறப்ப லெஃப்ட் 2ன்னு மாறினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் செக் பண்ணோம், W இருக்கா, W இல்லை. ஏன்னா இப்போ செட் எம்டியாக இருக்குது. P ரிமூவ் பண்ணிட்டோம், W ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ எம்டியாக இருக்குன்னா அந்த வைல் லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் W ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் லென்த்தை வந்து அப்டேட் பண்ணுவோம். பட் இங்கே அப்டேட் ஆகாது. பிகாஸ் இங்கே கேரக்டர் வந்து 1 தான் இருக்கு. மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி 2ல் இருக்கிறதுனால அப்டேட் ஆகாது. கரண்ட் லென்த்தையும் மேக்ஸிமம் லென்த்தையும் வந்து கம்பேர் பண்ணோம், எது பெருசுன்னு. அப்புறம் அது வந்து அப்டேட் ஆகும். இப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்குள்ளே போகிறோம். ரைட் 3ல் இருக்கும், லெஃப்ட் 2ல் இருக்கும். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம்ல. இப்போ செக் பண்ணுறப்ப Kன்ற கேரக்டர் செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லை, W தான் இருக்குது. ஸோ Kவை ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் லென்த்தை அப்டேட் பண்ணுவோம். பட் ஆல்ரெடி வந்து 2 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 5th ஐட்ரேஷனில் E இருக்கும். E வந்து செக் பண்ணுவோம். W இருக்கு, K இருக்கு, E இல்லை. ஸோ ஆட் பண்ணுவோம். WKEன்னு அந்த செட்டில் இருக்கும். எதுவும் அப்டேட் ஆகாது. இங்கே லெஃப்ட். இப்போ மேக்ஸிமம் லென்த்தையும் கரண்ட் லென்த்தையும் செக் பண்ணுறப்ப கரண்ட் லென்த் 3ன்னு இருக்கும், மேக்ஸிமம் லென்த் வந்து 2ன்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து 3ன்னு அப்டேட் ஆயிரும். இப்போ 6th ஐட்ரேஷனுக்குள்ளே போகிறோம். ரைட் 5ன்னு இருக்கும். 5ன்ற இதுக்கு மேலே என்ன இருக்கும், W தான் இருக்கும். செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப W இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் மோஸ்ட்டில் என்ன இருக்கோ
அதை ரிமூவ் பண்ணுவோம். லெஃப்ட் மோஸ்ட்டுக்கு மேலே வந்து W தான் இருக்குது. ஸோ W ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் பாயிண்டரை அப்டேட் பண்ணுவோம். லெஃப்ட் வந்து 3ன்னு ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணோம் W இருக்கான்னு. இல்லை, வெறும் K and E தான் இருக்குது. ஸோ இந்த W வந்து இந்த செட்டுக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஸோ KEWன்னு ஆயிரும். அதோடைய லென்த்தை செக் பண்ணுறப்ப அது 3ன்னு தான் இருக்கும். கரண்ட் லென்த்தும் 3, மேக்ஸிமம் லென்த்தும் 3. ஸோ எதுவும் அப்டேட் ஆகாது. அண்ட் இந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆயிரும். அண்ட் கடைசியாக வந்து மேக்ஸிமம் லென்த் என்ன 3, அது ரிட்டர்ன் ஆயிரும். அதான் மேக்ஸிமம் லென்த் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். நீங்கள் வந்து இந்த ஐட்ரேஷனை வந்து அந்த இதில் பாருங்கள், அந்த பிடிஎஃப்ல பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை ரன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணாலும் உட்காந்து அந்த ஒவ்வொரு லூப்பில் ஒவ்வொரு ஐட்ரேஷனில் வேல்யூ எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன இடத்துல நீங்கள் வந்து எரர் பண்ணியிருக்கீங்க, என்ன இடத்த நீங்கள் மாற்றலாம், எங்கெங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐட்ரேஷன்லாம் நோட் அண்ட் பேப்பரில் எழுதி பாருங்கள். லைக் I0 J இதில் இருக்கிறப்ப வேல்யூ எப்படி அப்டேட் ஆகுது, இந்த ஐட்ரேஷனில் எப்படி அப்டேட் ஆகுது, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பாருங்க ஒரு ரஃப் நோட்டில். ஏன்னா உட்காந்து நீங்கள் கோடை வந்து எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி எழுதுறப்ப உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியும். ஸோ கடைசியாக வந்து மேக்ஸிமம் லென்த் ரிட்டர்ன் பண்ணோம். இதுலேருந்து என்ன ஒரு கீ அப்சர்வேஷன் இந்த மொத்த ஐட்ரேஷன்ஸ் பார்த்தப்ப என்ன கிடைச்சதுன்னா, ரைட் பாயிண்டர் 6 times தான் மூவ் ஆகும். அதாவது n times தான் மூவ் ஆகும். அந்த இதுக்குள்ளே பாருங்க 0லேருந்து 5, அதாவது இண்டெக்ஸிங் படி 6 times மூவ் ஆயிருக்கு. அண்ட் லெஃப்ட் பாயிண்டர் 3 times தான் மூவ் ஆயிருக்கு. அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா இனிஷியலாக 0 தான் இருந்திருக்கு. 2 ஐட்ரேஷனுக்கு அது சேஞ்ச் ஆகலை. தேர்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அது 2 times மூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கடைசி 6th ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 time மூவ் ஆயிருக்கு. டோட்டலாக 3 times மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கம்பைன் பண்ணுறப்ப 6 + 3 9 times வந்து மூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான், O(n) தான். அண்ட் செட் ஆப்ரேஷன்ஸ், செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது எல்லாமே வந்து O(1) டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஆட் ஆகாது. அண்ட் நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸில் 21 சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து செக் பண்ணுவீங்க. பட் இங்கே வெறும் 6 ஐட்ரேஷன்ஸில் சில எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் லாஜிக்கில் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கோட் சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். எப்படி வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான் இருக்குது, C++, ஜாவாஸ்கிரிப்ட், சின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட கோடுமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஜாவாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்னர் வைல் லூப், அதாவது இந்த யூனிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செக் பண்ணியிருப்போம். அங்கே மட்டும் இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதையும் கம்பேர் பண்ணி என்ன சேஞ்சுன்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் மற்ற கோட்லலாம் சேஞ்ச் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கோடு சேஞ்சுன்னு சொல்லிடுறேன். இங்கே கேர் செட் டாட் ரிமூவ் கரண்ட் கேர்ன்னு இருக்கும். இங்கே கரண்ட் கேர் கிடையாது. என்னன்னா இந்த பைத்தான் கோடில் இருக்கு பார்த்தீங்கன்னா எஸ் லெஃப்ட்னு, அதுதான் எஸ் டாட் கேர் அட் லெஃப்ட், அதாவது இந்த லைன் இருக்குல்ல எஸ் டாட் கேர் அட் ரைட்னு, அதுக்கு பதிலாக எஸ் டாட் கேர் அட் லெஃப்ட்னு நீங்கள் கொடுக்கணும். அதாவது கேரக்டர் அட் லெஃப்ட் இண்டெக்ஸ் அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் மற்ற இதுக்கான கோட்லாம் ப்ராப்பராக இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இருக்கு இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி அதை செக் பண்ணிக்கோங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ஒரு இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எஸ் டாட் லென்த். இப்போ அந்த லென்த்து வந்து 0வாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. 0வாக இருந்ததுன்னா 0 வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். சப்போஸ் n வந்து 1ஆக இருக்குன்னா
1 ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கான இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். லெஃப்ட் பாயிண்டர் 0, இங்கே நான் ரைட் பாயிண்டர் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் நம்மளுடைய மேக்ஸ் லென்ன்ற கீவேர்டையும் கிரியேட் பண்ணுறேன். அதோடைய இது வந்து 0. அண்ட் நமக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் வந்து செட்டில் வந்து இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஷ் செட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படிதான் கிரியேட் பண்ணோம். அண்ட் இப்போ நம்மளுடைய லாஜிக் உள்ள போகலாம். ஒரு while loop கிரியேட் பண்ணுறேன். while right is less than n, என்ன பண்ணோம், இனிஷியலாக கரண்ட் கேர்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து s.char at ரைட், அதாவது ரைட் மோஸ்ட் பாயிண்டரில் இருக்கிற ரைட் பாயிண்டரில் இருக்கிற டேட்டாவை வந்து கரண்ட் கேர்க்குள்ளே நான் போட்டுடுறேன். கரண்ட் கேர் இஸ் நத்திங் பட் கேர். நெக்ஸ்ட் இப்போதான் வந்து நம்ம அந்த லாஜிக் எழுதுறோம், இந்த கான்ட்ராக்ட் லாஜிக். while current care in set சாரி, நான் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல நான் கோட் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. contains அதாவது இந்த செட்ல இந்த கரண்ட் கேரக்டர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்னா சொன்னால இந்த 2 ஸ்டெப் தான். லெஃப்ட் பாயிண்டர்ல இருக்கிற அந்த அந்த வேல்யூ அந்த கேரக்டரை வந்து செட்ல இருந்து தூக்கணும். செட் டாட் ரிமூவ் எஸ் டாட் கேரட் அண்ட் தென் லெஃப்ட் பாயிண்ட்ல ஒரு இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதுதான் வந்து அந்த இது விண்டோவில் வந்து அந்த கான்ட்ராக்ஷன் லாஜிக். இப்போ வந்து மேக்ஸிமம் லென்த்தை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். கரண்ட் லென்த் வந்து ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1 அந்த இது படி நான் எழுதுறேன். நெக்ஸ்ட் மேக்ஸ் லென்த் கீவேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்போம். அதுல வந்து ஒன்றும் இல்லை, டீச்சர் டாட் சரி மேத் டாட் மேக்ஸ்ன்ற கீவேர்ட் தான். மேத் டாட் மேக்ஸ் கீவேர்டில் கர் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இது வந்து ரெண்டுத்துல எது மேக்ஸிமமோ அது இங்கே அப்டேட் பண்ணிடும். கடைசி வந்து ரைட் பாயிண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இந்த இது ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ரிட்டர்ன் பண்ணிடணும் எதை, மேக்ஸ் லென்த்தை பண்ணிட்டு ரன் பண்ண. மேபி உள்ள ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா இது ரன் ஆகாது. கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். லாஜிக் மிஸ்டேக். இனிஷியலைஸ்னு வந்தா தனித்தனியாக கொடுத்து பார்க்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே 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 புரிஞ்சிச்சு. அதாவது நம்ம இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கரண்ட் கேரக்டர் வந்து செட்குள்ளே ஆட் பண்ணோம். அந்த லாஜிக்கே மறந்துட்டேன், சாரி. கர் கேர்
ரன் ஆயிடுச்சா? பாருங்க, அவ்வளோதான். அண்ட் நான் அந்த எல்லா லாங்குவேஜுக்கான கோடுமே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நீங்க வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, எப்படி அது ஒர்க் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ ப்ரூட் ஃபோர்ஸுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, O of n-க்கும் O of n³ அதையும் பார்த்தோம். அண்ட் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், கோட் டெம்ப்ளேட், கோட் லாஜிக் அண்ட் மல்டிபிள் லாங்குவேஜுக்கான கோட் சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதே பேட்டர்னில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஒன்றும் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுங்க, ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பில்ட் ஆகி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பேட்டர்ன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுன்றது அப்போ தான் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லேயும் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன பேட்டர்னை வச்சு ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஏன் நான் இப்போ இதில் சொல்கிற ப்ராப்ளமே வந்து ஒரு மீடியம் சைஸ் ப்ராப்ளம் தான். அண்ட் இதை நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்ளம் சால்வராக வருவீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மெயினாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அரே ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஸ்ட்ரிங் பக்கம் வரப்ப நிறைய பேருக்கு அது வந்து அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்லணும்னா, ஸ்ட்ரிங்கும் ஒரு அரே தான். என்ன வந்து அங்கே நீங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து ஃபெச் பண்ணுற ஒரு விதம் தான் மாறுமே தவிர்த்து அரேவும் ஸ்ட்ரிங்கும் சேம் தான். ஏன் ஸ்ட்ரிங்குன்றது ஒன்றும் இல்லை, கேரக்டர் அரே தான். ஸோ ஈஸி தான். நீங்கள் ஸ்ட்ரிங் ப்ராப்ளமும் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவாக மாற்றிட்டு அரேவுடைய அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே போடலாம். ஸோ கீவேர்ட்ஸ் தான் மாறுமே தவிர்த்து லாஜிக் சேம் தான். ஸோ இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பெரிய விஷயம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை போடுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் யாராச்சும் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், லிங்க்டின்லேயும் நான் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, போன 2 எபிசோட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். இங்கே நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு செட் ஆகுது, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை இது செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பழைய மாதிரியே நான் பண்ணுறேன். இதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், அனிமேஷன்ஸோட நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.